வணக்கம், நான் ஆனந்த்குமார். நம்ம சேனல் நேம் ஆனந்த் எக்ஸ்பிரேஷன். இது நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு. நம்ம ஃபஸ்ட்டு விலாக் ஃபேமிலியோட ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்பா, அம்மா, தங்கச்சி, மாமா, சித்தப்பா, சித்தி, தம்பிங்கன்னு நாங்கள் எல்லாம் வந்து முருகர் கோவில் போயிட்டுருக்கோம். இந்த முருகர் கோவில் என்ன விசேஷம்னா, பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி, ஒவ்வொரு பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடியே இந்த முருகர் கோவிலில் தேரோட்டம் நடக்கும். இது வந்து நம்ம அப்பாவோட ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். நார்மலாக இந்த கோயிலில் காலையில், அதாவது இந்த வீக் டேஸ்லலாம் நீங்கள் அந்த கோயிலில் அந்தளவுக்கு கூட்டம் பார்க்க முடியாது. ஆனால் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அந்த கோயிலில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு கூட்டம் வரும் அந்த இடத்துல. அந்த இடம் பேர் வந்து மேல்வளக்கூர்னு சொல்லுவாங்க. மேல்வளக்கூரில் பசுமலைன்ற ஒரு அந்த மலை கோயில் பேர் பசுமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் இப்போ நம்ம எல்லாம் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விநாயகர் கோயில் பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்கும். ஆனால் இப்போ ட்ரையாக இருக்குது, அதனால் அதை எடுக்கல. ஃபஸ்ட்டு விநாயகர், எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் விநாயகர் கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தை முனீஸ்வரர் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த முருகர் கோயில் போகிறோம். பசுமலை முருகர் கோயில் நான் காமிக்கிறேன் வாங்க. ஒவ்வொரு ஆடி மாதம் ஆயிடுச்சுனாவே இந்த ஊருக்கு நாங்கள் வந்துடுவோம். அதாவது கடைசி 6 வருஷமாக நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு மாலை போட்டு அவருக்கு ஆரத்தி காட்டி பூஜை பண்ணியிருந்தாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். அதனால் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் உளறலாம் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வருஷத்தில் ஒரு 2-3 வாட்டியாச்சும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். எனக்கு ஒரு விதமான ஒரு நல்ல குட் வைபாக இருக்குது, ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது இங்கே வந்தால், அந்த ஊருக்கு வந்தால். இந்த விநாயகர் கோவில் உள்ள யார் வேணாலும் போகலான்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சுத்தபத்தமாக போவாங்க. இந்த அம்மன் வந்து விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்காங்க. இந்த அம்மன் நாங்கள் சாப்பாடு வீட்டிலேருந்தே பார்சல் பண்ணுறோம். சப்பாத்தி, அப்புறம் வந்து லெமன் சாதம், இந்த நொவில் சிப்ஸ், அது இதுன்னு எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இங்கே ஒரு ஸ்பை வேறு இருக்கான், கேமரா ஸ்பை. அவன் வேறு மோசமாக கேமராவை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கப்புறம் நாங்கள் முனீஸ்வரர் கோவில் தான் போனோம். முனீஸ்வரர் கோவில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம். இது எங்கள் குழந்தை, தங்கச்சியோட குழந்தை. எப்படிலாம் நடிக்கிறான் பாருங்க, அப்பாவி மாதிரி. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பேர் கிரில்ஸ் கூட காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. இது ஆப்போசிட்டில் பார்க்குறவங்கள, அது காலியாக இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாக ஏரி தான். இந்த டைமில் வந்து ஆடி மாதம் டைமில் இந்த இடம்லாம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். நம்ம ஃபேமிலி மட்டும்தான் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஊர் ஆளுங்க, நம்ம ஃபேமிலி ஆளுங்க இருக்காங்க, அவங்க போயிட்டு நம்ம இந்த முனீஸ்வரன் மட்டும் பார்த்துட்டு வருவாங்க. நார்மல் டைமில் போனால், அதாவது இந்த செப்டம்பர் டு பிப்ரவரி மாதம்லாம் அந்த இடத்துல செம்ம தண்ணி அதிகமாக இருக்கும். இந்த ஆடி மாதம், ஜூன், ஜூலை மாதத்துலாம் இங்கே தண்ணி ட்ரையாக இருக்கும். இது வந்து முனீஸ்வரர் கோவில் கட்டுறதுக்கான மேடை. இது நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இதை பற்றி என்ன நடக்குதுன்ட்டு. இங்கெல்லாம் வந்து நார்மல் டைமில் செம்ம தண்ணி இருக்கும். இப்போ நம்ம நேரம், அதாவது இந்த ஆடி மாத டைமில் இந்த இடத்துல தண்ணி இருக்காது. அப்புறம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடில் போயிட்டு இருக்கணும். இந்த ரைட் சைடில் போனீங்கன்னா வழி காமிக்கிறேன் வாங்க, முனீஸ்வரர் கோயில் எப்படி போகணுன்ட்டு. பார்க்கறதுக்கு சும்மா கொஞ்சம் லைட்டாக பார்க்கறது அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஆனால் அந்த அளவுலாம் இல்லை, சுமாராக தான் இருக்கும். ஆனால் நம்ம சேஃபாக தான் நடந்து போகணும். இந்த இடத்துல சைட்லலாம் முள்ளு செடிங்க அதிகமாக இருக்கும். இதுதான் கரெக்டாக இது நடப்பாத மாதிரி அமைஞ்சிச்சு இந்த இடம். இதெல்லாம் தண்ணி இந்த சைடு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த இடம் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த செப்டம்பர் டு டிசம்பர், பிப்ரவரி மாதம்லாம் இந்த இடத்துல பயங்கர தண்ணி ஓடிச்சு. எங்கள் அண்ணாவோட கல்யாண பத்திரிக்கை சாமியாண்டை வச்சு கும்பலான்னு வரும்போது இப்போ நான் இப்போ பார்க்குறோம்ல இந்த இடம் எப்படி இருக்கும்னு இப்போ பாருங்கள். நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அது ஓல்டு வீடியோ. இந்த இடத்துல தண்ணி பயங்கரமாக ஓடுறோம். இந்த சைடு இருக்க தண்ணிலாம் இந்த சைடு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் எடுத்துருக்கேன். அம்மா, பெரியம்மா, அண்ணாலாம் வந்திருந்தாங்க அந்த டைமு. அப்பா, 4 பேர் போயிருந்தோம். இப்போ வந்து ஃபேமிலியாக அது
இந்த பங்குனி உத்திரத்துக்காக தான் முருகர் கோயிலுக்காக தான் வந்தோம். ஆனாலும் முனீஸ்வரர் தரிசிச்சுட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு அது ஒருத்தர் போகிறார்ல, அவர் இந்த ஊர் ஆள். ஒரு நம்ம எந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு நல்லா கும்பிட்றோமோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம் அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு. அந்த முனீஸ்வரர் கோயிலில் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது பழைய ஃபுட்டேஜ். இது வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம எதிர்க்க சைட்லேருந்து நான் வரும்போது நான் எடுத்தது. இது இவ்வளோ தண்ணி இருந்தது. ஜான் டு ஃபெப்ரவரி வந்து பாருங்கள், ஜனவரி டு ஃபெப்ரவரியில் இந்த மாதிரிலாம் இருக்கும். செம்ம தண்ணி. அதான் அந்த நார்மலாகவே நவம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் இந்த இடத்துல பயங்கர தண்ணி இருக்கும். சரி இப்போ வாங்க நான் முனீஸ்வரர் இடத்த காமிக்கிறேன். இந்த லெஃப்டில் ஒரு இறங்குற இடம் மாதிரி இருக்கும், அங்கே தான். இவர் தாங்க முனீஸ்வரர். இந்த கல் தான் முனீஸ்வரர் சாமியை நான் கும்பிடுவோம். அப்பாவோட தலைமுறையாக இங்கே தான் கும்பிட்றாங்க. இது போன வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அது இந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் வந்து ஒவ்வொரு ஆடி மாதமும் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு தான் போவோம். அபிஷேகம் பண்ணி கும்பிட்டு மாலைலாம் போட்டுட்டு தான் போவோம். இங்கே இருக்க சாமிக்கு வந்து இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏரி தண்ணி தான் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி விட்டுருக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாமியை நல்லா பார்த்துட்டு இப்போதைக்கு சாமிக்கு சின்னதாக பூஜை மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ஆடி மாத டைமில் மட்டும்தான் நாங்கள் அபிஷேகம்லாம் எல்லா அபிஷேகம் 5 அபிஷேகம்ன்ற மாதிரி பண்ணுவோம். நாங்கள் இந்த இடமே நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு வைப்பாக இருக்கும், நல்ல வைப் இருக்கும். இங்கே ஒரு குட் வைப்பாக இருக்கும் இந்த இடத்துல. நம்ம முனீஸ்வரருக்கு எல்லாமே இப்போது ரெடி பண்ணிவிட்டு, சாமி ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணிவிட்டு மாலை போட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் எங்கே போவோம்னா முருகர் கோயில் தான் போவோம். பசுமலை முருகர் கோயில் சொன்னல, அந்த தேர் ஓட்டுறதுக்கு பார்க்கறதுக்காக தான் போகிறோம். தேரும் இழுத்துட்டு வர்றதுக்காகவும் தான் போகிறோம் மெயினாக. இங்கே ஒரு சின்ன மலை தெரியுதுல்ல, இதுதான் அந்த பசுமலை முருகர் கோயில். இது ஃபெஸ்டிவல் டைம். இப்போ தான் ஆளுங்களாம் வர ஆளுங்க. தேர் ஓட்டம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. சாமி 2 வாட்டி பார்த்தேன். சாமி 2 வாட்டி தேர் இழுத்தேன் நாங்கள் போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மலையை ஏறது ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துல தான் தொட்டு கும்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் சாமி இந்த இடத்துல சூடம் எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே விநாயகர் இருப்பார். இங்கே ஃபஸ்ட்டு விநாயகரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நைட் டைமில் இந்த இடம்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறது, விஸ்வாசம் படத்தில் எப்படி எல்லா இடமும் கலர்ஃபுல்லாக தெரியும் படம் ஃபுல்லாக, அதே மாதிரி தான் இங்கேயும் கலராக லைட்டுங்களாம் எரிஞ்சுன்னு இருக்கும் இங்கெல்லாம் நைட்டில். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிக படிக்கட்டு இருக்காது இங்கே. இந்த வேல் இருக்குல்ல, இந்த வேல் ஒருத்தர் சாமி கும்பிட்டு, அதாவது வேண்டி பழிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் அவர் பேர் தெரியல, மறந்துட்டேன். இவர் கீழே போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலை பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம மேலே ஏறி பார்த்தா அப்படியே மொத்த வியூ நல்லாவே கிளியராகவே தெரியும். பார்க்கறதுக்கு சின்ன மலை இருந்தாலும் மேலே ஏறி பார்த்தது அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பின்னாடி ஒரு தங்கச்சி, அதுக்கப்புறம் மாமா, அதுக்கப்புறம் அம்மா போகிறாங்க. இப்போ தம்பி ஃப்ரெண்டில் இருக்கான். அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம். பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், வியூலாம் எப்படி நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள் பின்னாடி. அதுதான் இது கிட்டத்தட்ட 300 படிக்கட்டு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த முருகர் கோயிலில் லெஃப்டில் ஒரு சாமி இருப்பாங்க. சாமி கும்பிட்டு மேலே போக வேண்டியது தான். அவ்வளோ சீக்கிரமாக வந்துடலாம், சீக்கிரமாக ஏறிடலாம் இந்த முருகர் கோயிலில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலை ஏறி நம்ம முருகரை பார்த்துடலாம். முருகர் பார்க்க வீடியோ அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அப்படியே வெளியே இருந்து, அதாவது கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் பார்க்க முடியும்.
இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. இந்த சின்ன மலைக்கே லைட்டாக டயர்டாகிடுது. பின்னாடிலாம் வியூ எப்படி இருக்குது தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு தான் சின்ன மலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பெரிய மலை மாதிரியே இருக்கும். ஒரு ஃபீல் தரும் உங்களுக்கு, வியூ நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ நான் அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கீழேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ சின்ன மலை மாதிரி இருந்தது. ஆனால் மேலேருந்து பாருங்கள், இந்த மொத்த வியூ, ஊரோட வியூவும் நீங்கள் பார்க்கலாம். கேமரா வாங்கிட்டான், இனிமேல் என்னென்ன பண்ண போகிறான்னு எங்கள் அம்மா அப்பா மைண்ட் வாய்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ கடைங்க அதிகமாக இருக்குன்ட்டு. கீழே கடையில் எரியிற ரைட்டுங்க தாங்க இதெல்லாம். ஃபுல்லாகவே சூப்பராக பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நைட் நேரத்தில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணலங்க, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. சாமியை பார்த்துட்டோம். கீழே வந்து கொஞ்ச நேரம் உக்காஞ்சிட்டு அப்படியே நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் vlog. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் இதோட நல்லா பெட்டராக நான் பண்ணுவேன். தேங்க்யூ ஆல்.